சுதா வரலன்னா கேஸ தள்ளி வச்சிருவாங்க. அது ஒண்ணு இவங்களுக்கு போதும். அதையே காரணம் காட்டி கேஸ உடைச்சிருவாங்க. இப்ப என்ன பண்றது? யுவர் ஆனர், கோர்ட் நேரத்தை இப்படி வீணடிப்பது முறையில்லை. எதிர்த்தரப்பு லாயர் வராததிலேயே தெரிஞ்சு போச்சு இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு. எனவே கனம் கோர்ட்டார் அவர்கள் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து எனது கட்சிக்காரரின் நிறுவனத்தை திறக்க உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வழக்கில் எதிர்த்தரப்பு வக்கீல் ஆஜராகாத காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். மை லார்ட், யுவர் ஆனர், கோர்ட் நேரத்தை வீணடிச்சதுக்கு என்ன மன்னிக்கணும். சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல நான் வாதாட கூடாதுங்கிறதுக்காக என்ன கோர்ட்ல வச்சு கடத்திட்டாங்க. சரியான நேரத்துக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் வரலனா எனக்கு என்ன நடந்திருக்கும்னே எனக்கு சொல்ல தெரியல. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு லாயர் இந்த வழக்கிற்கு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லேட்டா வந்துட்டு ஏதேதோ காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க அப்படி கடத்தப்பட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து வழக்கிற்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசி வழக்கை திசை திருப்புவது தேவையில்லாத விஷயம். மை லார்ட், இதை கவனத்தில் கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், என்னோட ஹஸ்பண்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிருக்காரு. அப்புறம் எதிர்க்கட்சி லாயர் சகுந்தலா தேவி மேடம் இந்த வழக்குல சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஆனா இந்த வழக்கு சம்பந்தப்பட்டே பேசுறேன். திருமதி பூர்ணா அவர்களை விசாரிக்க அனுமதி கேட்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேர் என்ன? ஏன் உனக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இது உங்க வீடு இல்ல, கோர்ட். வக்கீல் கேக்குற கேள்விக்கு முறையா பதில் சொல்ல கத்துக்கோங்க. ஏன் இப்படிதான் உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருமோ? மை லார்ட், தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்டு கோர்ட் நேரத்தை மறுபடியும் வீணடிக்கிறாங்க. மை லார்ட், தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்ண வேண்டான்னு சகுந்தலா தேவி அவர்களே கேட்டுக்கொள்கிறேன். உங்க மேலயும் உங்க நிறுவனத்து மேலயும் புகார் கொடுத்த திரு சுந்தரத்தை நீங்க மிரட்டினீங்களா? அவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. அப்படியா? யுவர் ஆனர், எதிர்க்கட்சி வக்கீல் எனது கட்சிக்காரரை வேண்டுமென்றே திசை திருப்புகிறார். சகுந்தலா தேவி, அவங்க வாதாடி முடிக்கட்டும், அப்புறம் நீங்க வாதாடலாம். திருமதி பூர்ணா, உங்க கம்பெனிக்கான பொருட்களை நீங்க எந்த கம்பெனில இருந்து வாங்குறீங்க? எஸ்எஸ் கம்பெனில இருந்து. எத்தனை வருஷமா அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்க? கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கம்பெனில தான் எங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்குறோம். பின்ன எதுக்கு போன மாசம் ஆரம் கம்பெனில இருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் இறக்குனீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? யுவர் ஆனர், இவங்க இதுவரைக்கும் இவங்க தயாரிப்புக்கான பொருட்களை எஸ்எஸ் கம்பெனில இருந்து தான் வாங்கியிருக்காங்க. அவங்க தயாரிச்ச உணவுப் பொருட்களும் சரியா தான் இருந்திருக்கு. ஆனா
இப்ப இவங்க லாபத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கின ஆரம் கம்பெனி தரம் குறைஞ்ச மூலப்பொருட்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மேல ஏற்கனவே அரசு தரப்புல புகாரும் இருக்கு. ஒரு தடவை அந்த கம்பெனிக்கு சீலும் வச்சிருக்காங்க. அதுக்கான ஆதார யோர் ஆனர், அது அது அதுதாங்க உங்க கம்பெனி. அதான் உங்க கட்சிக்காரரோட கம்பெனி. தரம் குறைஞ்ச பொருளை கொள்ள லாபத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டி ஃபுட்ஸ் வாங்கினதுக்கான ஆதாரம். யோர் ஆனர், இந்த கம்பெனி உணவை சாப்பிட்டதுனால தான் திரு சுந்தரம் சார் பொண்ணோட உடல்நல மோசமாயிருக்கு. இன்னைக்கு அவங்களால கோர்ட்டு கூட எழுந்து நடந்து வர முடியல. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள செக் பண்ண கவர்மெண்ட் டாக்டரோட மெடிக்கல் ரிப்போர்ட். என்ன சொல்ற பூர்ணா? ஆமா, அவ கோர்ட்டுக்கு வராம இருக்குதான் பாஸ்கர் கிட்ட ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கேன். பூர்ணா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. இது வரைக்கும் அவன் நீ சொல்லி எதையும் சரியா செய்யல. அதுக்கும் மேல அவன் மாட்டினதும் உன்னை சிக்க வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது எதை நம்பி அவன்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்க? நீ சொல்ற மாதிரி அவன் ஏதாவது பண்ணி சுதாவை கோர்ட்டுக்கு வரவிடாம தடுத்தா ஓகே தான். ஆனா சுதா கோர்ட்டுக்கு வந்து வாதாடி கேஸ்ல ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவ? என்ன பூர்ணா சிரிக்கிற? பின்ன தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குற நீயே இத்தனை கேள்வி கேட்கும்போது பாதிக்கப்பட்ட நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. பாஸ்கரை மீறி அந்த சுதா வரமாட்டா. அப்படியே அவ கோர்ட்டுக்கு வந்து நீ சொன்னது மாதிரி நடந்து இந்த கேஸ்ல நான் தோத்துட்டா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. என்ன சொல்ற பூர்ணா? ஆமா, அவ வாதாட போற இந்த கேஸ் தான் அவளுக்கு கடைசி கேஸா இருக்கும். அப்படியும் அவ கோர்ட்டுக்கு வந்தானா அவ மட்டும் இங்க வரட்டும், இந்த கோர்ட்டே அவளுக்கு சமாதிதான். யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் பாதிக்கப்பட்டது பூர்ணாவோட வீட்டி ஃபுட் நிறுவனத்தினாலதான். எனவே கணும் கோர்ட்டார் அவர்களே, திரு சுந்தரம் அவர்களது மகளுக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பு, மன உளைச்சல் கருதி நஷ்ட ஈடாக 10 லட்சமும் அந்நிறுவனத்தின் பேரில் எடுத்த அரசு தரப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் செல்லும் என்றும் தீர்ப்பு கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இருதரப்பு வாதத்தையும் தீர விசாரித்ததில் திருமதி பூர்ணா அவரது வீட்டி ஃபுட் கம்பெனி தவறு செய்திருக்கிறது என்பது நிரூபணமாயிருக்கிறது.
எனவே பாதிக்கப்பட்ட சுந்தரம் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அத்தோடு இந்த வீட்டி நிறுவனம் மறுசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அரசு தரப்பிலிருந்து முறையான தரச் சான்றிதழ் பெற்றால் மட்டுமே இந்நிறுவனம் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கோர்ட் நினைவுபடுத்துகிறது. இவ்விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அந்நிறுவனர் திருமதி பூர்ணா அவர்கள் மீது சுந்தரம் வழக்கு தொடரலாம். அதன்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் காவல்துறைக்கு இந்த கோர்ட் அறிவுறுத்துகிறது. என்னாச்சு அங்கிள்? இல்லம்மா, இந்த கேஸ்ல ஜெயிச்சது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த பதட்டம் இன்னும் போகல. ஏன்? நீ வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு கிளம்பி வந்தது எனக்கு தெரியும். ஆனா ஜட்ஜி வந்ததுக்கு அப்புறமும் நீ வரல. பிரியாவையும் ஆள காணோம். என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பதறி போயிட்டமா. அதுவும் இல்லாம ஜட்ஜி கிட்ட என்ன கடத்திட்டாங்கன்னு சொன்னியா? என் பதட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. என்னதாமா நடந்துச்சு? அப்பா, அதை ஏன் கேக்குறீங்க? அங்கிள், பிரியா மட்டும் என்ன பார்த்து ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தா பெரிய பிரச்சனையாயிருக்கும். ஏமா, அந்த ரவுடி பைய பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா? அவனை போலீஸ்ல சொல்லி ஒரேடியா வெளியே வர முடியாதபடி பண்ணிட வேண்டியதானே? அங்கிள், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் அம்பு மட்டும்தான். என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், அவன் இத தனியா பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அவன் பெயில்ல வந்ததும் அவன் பூர்ணாவை மீட் பண்ணியிருக்கணும். இந்த கேஸ்ல நான் வாதாடக்கூடாதுன்னு நினைச்சு அவ கொடுத்த ஐடியா படிதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இப்படியே விட்டா இது தப்பாயிருமா? அந்த பூர்ணா முன்ன பின்ன தெரியாத என்னையே மரியாதை நம்ம பேசுறா, அடிக்க கை ஓங்குறா. அப்படின்னு அவ உன்கிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பா. அவளை உண்டு இல்லன்னு பண்ணாதான் அடங்குவா. அங்கிள், அதை விடுங்க. கேஸ் தோத்ததே அவளுக்கு பெரிய அசிங்கமா தான் இருக்கும். இதுக்கப்புறமா அவ என் விஷயத்துல இறங்க நினைச்சா அவளுக்கு அவ முடிவை நான் காட்டுவேன். சுதா, இத நான் நினைச்சே பார்க்கல. எதை பிரியா? எதையா? என்ன இப்படி சொல்றீங்க? கோர்ட்ல நீங்க பேசினதும் ஜட்ஜ் அப்படியே வாயடிச்சு போயில இருந்தாரு. அதுவும் அந்த சகுந்தலா தேவி முழிச்சு மொழிய பார்க்கணுமே. சரியா சொன்னமா. அந்த பூர்ணா எவ்வளவு திமிரா இருந்தா தெரியுமா? இப்ப அவன் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்பா? அதோ அவதான். யாரு மேடம்? அதோ அந்த ப்ளூ சட்டை கிட்ட பேசிட்டு இருக்கால, அவதான். மேடம், முகம் தெரியலையே மேடம். ஏன் பொண்ணா பார்க்க போற? அந்த சிவப்பு சேலை கட்டிருக்கால, அவதான். எங்க கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கை கால் எடுத்தா போதுமா இல்ல மொத்தமாவே முடிக்கணுமா? மொத்தமாவே முடிச்சிடு. அவ இழுத்துட்டு கூட கிடக்க கூடாது. முடிச்சிட்டு பேசின மொத்த பணத்தையும் வாங்கிக்க. சொல்லிட்டீங்கல்ல, அவளை நாங்க பாத்துக்கிறோம். இவளை எப்படி முடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். டேய் வாடா. நீ
செத்தடி. பூர்ணா பூர்ணா நான் சொல்றது கேளு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அவளை ஜெயிக்க வச்சிட்டல. என்ன பூர்ணா இப்படி சொல்ற? நான் அவ்ளோ தூரம் வாதாடியும் இப்படி சொல்ற? போய் சொல்லாதம்மா. நீ அவளுக்காக விட்டு கொடுத்துட்ட. வாதம் இல்ல. ஐயோ பூர்ணா ப்ளீஸ், ஏன் என்ன இப்படி காயப்படுத்துற? நான் மட்டும் சரியா வாதாடலனா உன்னையும் மதனையும் ஜெயில வச்சிருப்பாங்க. எல்லார் முன்னாடியும் இப்படி பேசுற? நான் உன் அம்மாடி. அது அப்போ. ஆனா இப்போ அவளுக்கும் நீ அம்மா தானே. இது பாருமா, நல்லா ஒண்ணு மட்டும் உன் மனசுல வச்சுக்கோமா. இத்தனை நாளா இவளுக்கு பாசத்தை காமிச்சிட்டோ, இனிமே அவளுக்கு காட்டணும்னு நினைச்ச என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன பூர்ணா? இந்த ஜென்மத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் உனக்கு பொண்ணு. நீ எனக்கு மட்டும்தான் அம்மா. புரிஞ்சுக்கோ. டேய் தம்பி, அங்கிள். அதோ பாரு, அங்க ஒரு அக்கா சிவப்பு கலர் சேலை கட்டி நிக்கிறாங்கல்ல. ஆமா. நீ என்ன பண்ற? அந்த அக்கா கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு வரியா? என்னால கொடுக்க முடியாது. ஏய், பையன் நிறைய படம் பார்த்துருப்பான் போல இருக்கு. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது மாதிரி லெட்டர் இல்லடா. ஒரு கேஸ் விஷயமா அங்கிள் கொடுக்கணும். அங்கிளால போக முடியாது, நீ கொடுத்துறேன்டா. இத பாத்தியா? நீ போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு இந்த காசு தரேன், நிறைய சாக்லேட் வாங்கிக்கலாம். சரியா? சரி அங்கிள். இந்தா, இங்க பாரு, அந்த சிவப்பு கலர் சேலை கட்டிருக்காங்களே அவங்கள்ட்ட மட்டும் தான் நீ கொடுக்கணும். புரியுதா? வேற யார்ட்டையும் கொடுத்துட கூடாது. கொடுத்துட்டு கிடுகிடுன்னு ஓடியா. அங்கிள் இங்கே நிக்கிறேன். சரிங்க போ போ போ. அங்கிள் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சைடு தம்பி. அப்பா, அம்மா உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கலையாமே. நான் கோர்ட்டுக்குள்ள போகும்போது சைலண்ட்ல போட்டமா. சரி, ஃபோன் பண்ணு. சரிம்மா, நான் பேசுறேன். சுதா எங்க? உள்ள யாரையோ பார்க்க போயிருக்காமா, இப்ப வந்துருவா. அக்கா, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யாரு தெரியல, புடிங்க. ஏய், அங்கிள் கொடுத்துட்டேன். வாடா வாடா, சூப்பரா சூப்பரா, போ போ போ. சாமிதான் சுத்தி சுத்தி நிக்கிற நிமிஷ தப்புறதாரடா. அட தடியா